கர்த்தருடைய கரம் என்கின்ற தலைப்பில் ஒரு தொடராக நாம் செய்திகளை கேட்டு வருகின்றோம். 2 வாரங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம் இல்லையா? ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மறுபடியும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அந்த ஒரு காரியத்தை அது புரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லாயிருக்கும் செய்திக்குள்ளாக போகிறதுக்கு. ஒரு சிலர் அந்த 2 செய்திக்கும் வராமல் ஒரு நீங்கள் வந்திருப்பீங்க. கர்த்தருடைய கரம் நம்ம இது இருக்கிறது என்று சொல்லி நம் வேதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அநேகர் உங்களிடத்துலேருந்து தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டீர்கள். நம்ம சபையின் மேலே அவருடைய கரம் இருக்கிறதை வந்து நான் முற்றிலுமை உணர்கிறேன். நீங்களே எத்தனை பேர் நீங்கள் உணர்றீங்க? அவருடைய கரம் முற்றிலுமாக இங்கே இருக்கிறதை நான் உணர்கின்றேன். ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு போன 2 வாரங்களில் காமிச்சேன். நான் இந்த கரம் இருக்குது இல்லையா, இந்த கரம் வந்து அந்த காலத்தில் அளவீடுகள் எப்படி வச்சுருப்பாங்க, நமக்கு இப்போ இருக்கிற மெஷர்மெண்ட் டேப்பு ஸ்கேல்லாம் கிடையாது. ஒன்று இந்த கியூபிட்னு சொல்லுவாங்க, இந்த முழம் என்கின்ற கணக்கு, விரட்கடை என்கின்ற அந்த ஒரு அளவும் உண்டு. நீங்கள் இந்த முழத்தை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா 6 விரட்கடை வரும் என்று சொல்லி நான் காண்பித்தேன். 1 2 3 4 5 6 என்று சொல்லி உங்கள் கரங்களை வைத்து பார்த்தீர்கள் என்றால் 6 விரட்கடை வரும் என்பதை உங்களுக்கு நான் காண்பித்தேன். அந்த வேதாகமத்தில் தேவன் கொடுத்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான அளவீட்டு முறை வேதாகமத்தில் கொடுத்திருந்தார். என்ன அளவீட்டு முறை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு முழமும் ஒரு விரட்கடையும். அதுதான் அவருடைய வேதாகமத்தின்படி தேவனுடைய கணக்கில் ஒரு கியூபிட்ன்றது அதுதான். மனுஷனுடைய முயற்சி, மனுஷனுடைய காரியங்கள் வந்து 6 என்பது மனிதனுடைய எண்ணாக இருக்கிறது. 7 என்பது தேவனுடைய எண்ணாக இருக்கிறது. 7ஆம் நிலையில் அவர் ஓய்ந்திருந்தார். 6ஆம் நிலையில் மனிதனை படைத்தார். மாறி செய்கின்ற மனிதன் செய்கிற எல்லா முயற்சிகளும் என்னுடைய கரங்களை வைத்து செய்கின்றதாக இருக்கிறது. அந்த கரத்தோடு தேவன், அந்த கரத்தின் மீது தேவனுடைய கரம் வந்து அமரும் பொழுது நாம் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் ஒரு நித்திய விளைவு இருக்கும் என்பதை நாம் கடந்த 2 வாரங்களில் நாம் தியானித்தோம். அநேக காரியங்களை பார்த்தோம். போன கடந்த வாரத்தில் நம்ம எஸ்ராவை குறித்து நாம் பார்த்தோம். எஸ்ரா எப்படியாக அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்பவுமாக அங்கே சென்றார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் அதை தியானித்தோம். இன்னுமே அந்த யூடியூப்பில் அந்த காரியங்களை போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு வேளை கேட்காதவர்கள் அதை கேட்க முடியாது, அவங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு அந்த கர்த்தருடைய கரம் நம்ம இது இருக்கின்ற என்ற அந்த தலைப்பில் 3வது செய்தியாக இந்த காரியத்தை நாம் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் என்னென்ன இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, எழுந்து கட்டுவோம். லெட் அஸ் ரைஸ் அண்ட் பில்ட். எழுந்து கட்டுவோம் என்று சொன்னாலே நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். யார் ஞாபகம் வருது உங்களுக்கு? நெகமையாவுடைய காரியத்திலேருந்து இந்த ஒரு எப்படியாக எழுந்து கட்டுவோம் என்று, எதுக்காக, எப்படி அவர் சொன்னார் என்று சில காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். எஸ்ராவை பார்த்த பொழுது நம்ம என்ன பண்ணோம், ஒரு வார்த்தையை அவன் திரும்ப அவன் சொல்லி கொண்டிருந்தான். என்ன வார்த்தை அது? என் தேவனுடைய நல்ல கரம் என் மேல் இருந்ததுன்னு சொல்லிட்டு எஸ்ரா வந்து அந்த புத்தகத்தில் உங்களை காமிச்சேன். 7 முறை அவன் சொல்லியிருக்கான். ராஜாக்கிட்ட போய் சொன்னான், மக்கள்கிட்ட போய் சொன்னான், என் தேவனுடைய நல்ல கரம் என் மீது இருந்தது என்று சொல்லி அவன் சொல்லி கொண்டிருந்த காரியத்தை நாம் பார்த்தோம். அந்த கரம் வந்து அவனுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தது, அவனுக்கு பலத்தை கொடுத்தது. அது எபிரேய வார்த்தை வந்து ஹித் ஹசக்கி என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை பலப்படுத்தி கொண்டேன். எஸ்ரா வந்து அவனை பலப்படுத்தி கொண்ட ஒரு காரியத்தெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நம்ம அதை பார்த்தோம். ஒரு மனுஷன் தேவனால் தன்னுடைய கரங்களை பலப்படுத்தி கொண்ட அந்த கதையை நாம் பார்த்தோம். இன்றைக்கு மீண்டுமாக அதே காரியத்தை தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது ஒரு மனுஷனை மட்டும் பலப்படுத்தலை, அந்த மனுஷனோடு சேர்ந்து ஒரு கூட்ட ஜனத்தையும், ஒரு மக்கள் கூட்டத்தையும் தேவனுடைய கரம் பலப்படுத்தியது என்ற காரியத்தை தான் இன்றைய நாளிலே நாம் இந்த செய்தியின் வழியாக நாம் பார்க்க போகின்றோம். ஒரு கை தேவனிடத்திலிருந்து அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு அது என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனத்துடைய தைரியம் ஆகிவிடுகிறது. ஒருத்தன் பலப்படுத்தப்பட்டான், இப்போ என்னமாகுது, ஒரு கூட்ட மக்கள் அவனோட சேர்ந்து எழும்புகின்ற ஒரு காரியத்தை தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகின்றோம். அந்த போன வாரத்தில் நம்ம பார்த்தப்ப எஸ்ரா வந்து அவன் கூட ஒரு கூட்டம் சேர்ந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அவனோட சேர்ந்து ஒரு கூட்ட மக்கள் வந்தாங்க. அதோடு அங்கே நிப்பாட்டணும். நம்ம இன்றைக்கி நம்ம எதில் தொடர போகிறோன்னா, அந்த கூட்ட மக்கள் அவங்க எப்படி அந்த பலனை பெற்றுக்கொண்டாங்க, அவங்க எப்படி வந்து அடுத்தடுத்த காரியங்களை செய்தார்கள், கட்டினார்கள் என்கின்ற காரியத்தில் தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார் நெகேமியாவின் மூலமாக. இந்த நெகேமியா யார்? எஸ்ராவை போலவே அவனும் என்ன பண்ணுறான், பாபிலோனில் இருந்தவன்.
அங்கே என்ன பண்ணுறான், அந்த அந்த அர்த்தசஷ்டா ராஜான்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த ராஜாவுக்கு இவன் பானை பாத்திரக்காரன். பானை பாத்திரக்காரன்னா யார்? ஊற்றி திராட்சை ரசம் பரிமாறுகின்ற ஒரு வேலையை செய்கின்ற ஒரு மனுஷன். அது சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்குற மனுஷன் சொல்லி சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு வேலை, ரொம்ப பொறுப்பான ஒரு வேலை. ஏன்னா ராஜா, போன வாரத்தில் பார்த்தேன், அந்த அந்த அர்த்தசஷ்ட ராஜா வந்து ஒரு பெரிய கிங்டம்க்கு அவன் ராஜா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ராஜாவுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பதற்கு முன்பதாக டேஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அது ஒரு காரியத்தை சாப்பிட்டு விட்டு நல்லா இருக்குன்றதையும் அவன் சொல்லணும். அதே சமயம் அதில் அவனுக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லையா, பாதுகாப்பு இருக்குதா, அவன் சாப்பிட்றதுனால எதாவது ஆச்சான்னு சொல்லி பார்த்துட்டு சில மணி நேரங்கள் அல்லது சில நிமிடங்கள் கழித்து தான் அந்த ராஜா வந்து உணவை எடுத்துக்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பொறுப்பான ஒரு பதவியில் அவன் இருக்கிறான், ராஜாவுக்கு பானை பாத்திரக்காரன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த காரியம் அவன் வந்து மறுபடியும் என்ன சொல்கிறேன், பொறுப்பான ஒரு வேலை. அவன் ராஜா முன்னணியில் அவன் இருக்கும் பொழுது அவன் ராஜா அவனை பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்க்குறப்ப அவனுடைய எல்லாமே அவனுக்கு தெரியும். ஒருவேளை நினச்சி பாருங்களேன், ஏதாவது ஒரு அவனே ஒரு பாய்சனை ஏதோ உள்ள வச்சுட்டான்னு வச்சுட்டான்னா அவன் முகம் காட்டி கொடுத்துரும் இல்லையா. முகத்தில் என்ன தான் நீங்கள் சமாளித்தாலும், ராஜாக்கள் அப்போ அதில் தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அப்போ சில காரியங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர்களாக படித்தறிந்தவர்களாக இருந்தார்கள். அப்போ இந்த ஆளுக்கு நெகமியாவுக்கு முகம் சோர்வாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் தெரியுமா? ராஜா நினச்சா அவனை தூக்கி ஒன்றெல்லாம் ஆக்கி போட்டலாம், கொன்று போடலாம். அப்பேற்பட்ட ஒரு ரிஸ்கியான ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஏன்னா ஆனால் இந்த நெகமியா போய் ராஜாவுடைய சன்னிதானத்தில் முக வாடலோடு அவன் இருக்கிறான். அப்போ ராஜா கேட்குறாரு, நம்ம வாசிப்போம், அதை கொஞ்சம் உள்ளே போய் நம்ம வாசினா நமக்கு தெரியும். இவன் நெகமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம எப்படி எஸ்ராட்ட அவங்களுக்கு நான் காமிச்சனோ அதே மாதிரி என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளிட்டார். நான் சொன்னேன் இல்லையா, இவன் போய் சோகமாக இருக்கிறான். அவர் வந்து கேட்குறாரு, எதுக்காகப்பா நீ இப்படி இருக்க, என்ன விஷயம், முகம் வாடலாக இருக்கேன் முகம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அவர் கேட்கிறார். கேட்கும் பொழுது இவன் என்ன சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நான் ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா தேசத்துக்கு வந்து ஒரு 2 டிகேட் ஆயிடுச்சு, 20 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 40 வருஷம், இவங்க அண்ணன் பூனாக்கா அண்ணெல்லாம் ஒரு 40 வருஷம் இங்கே இருந்துகிட்ருக்குறாங்க. நீங்கள் 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், எவ்வளோ இருந்தாலும் சரி. ஒன்று நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்கள். ஊரில் இருக்கிற நடக்கிற விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணலை? பண்ணுற கான்சர்னில் ரொம்ப இது எல்லாம் அப் டு டேட் அவர் எல்லாம் தெரியும். ஊரில் வந்து ஏதாவது ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம சந்தோஷப்படுவோம். ஏதாவது ஒரு தப்பான காரியங்கள் நடந்துச்சுன்னா பாதிப்பு நமக்கு உண்டாகும். ஏன்னா நம்ம ஊர், நம்ம ஜனம், நம்ம மக்கள் அப்படின்றப்ப அந்த பிணைப்பு எப்பொழுதுமே இருக்கும். ஒரு விதத்தில் இந்த நெகமியா பார்த்திங்கன்னா அவன் வந்து நேரடியாக கூட அதை அனுபவிக்கலை. அவன் செகண்ட் ஜென்ரேஷன் வெளியில் வந்து அப்படி இருந்திருக்கக்கூடும். அப்படி இருந்தாலும் கூட இந்த ஒரு காரியம் அவனுக்கு வந்து பாதித்தது. இங்கே என்ன நான் காமிச்சேன்னா, எஸ்ரா கூட எப்படி இருந்துச்சோ அதே போல் என் தேவனுடைய கரம் என்மேல் இருந்தது என்று சொல்லி அவன் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை சொல்கிறான். ஆனால் இங்கே நெகமியாவில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அவனுக்கு இந்த காரியம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு உடைக்கப்பட்ட இருதயத்தை அவன் பெற்றிருந்தான். நம்ம சொன்னேன் இல்லையா, ஊரில் ஏதாவது ஒரு தப்பான ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நம்ம மனசு உடைக்கப்படும். ஐயோ ஏன் இப்படி நடக்குது, எதனால் இப்படி நடக்குது என்று சொல்லி ரொம்ப பதறுகின்ற ஒரு காரியம் நமக்கு உண்டாகும். அதே போல் ஒரு காரியத்தை இவன் பெற்றிருந்தான். 3 காரியங்களில் தலைப்புகளில் இந்த நாளில் இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அந்த உடைக்கப்பட்ட ஒரு இருதயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது வந்து ஒரு புதிய ஆரம்பத்திற்கு அது அடித்தளமாக இருக்கிறது. உடைக்கப்பட்ட இருதயத்திலிருந்து ஒரு கட்டுமான பணிகள் தொடங்குகின்றதாக இருக்கிறது என்று சொல்லி முதல் காரியத்தை பார்க்க போகிறோம். 2வது, கட்டுகிற அதே கை ஆயுதத்தையும் பிடித்திருக்கிறது. ஏன் நீங்கள் படித்தவங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 3வது, நம்ம ஆரம்பிக்கிறோம், காரியங்களை செய்கின்றோம், தேவன் பலப்படுத்துகிறார், எல்லாம் உண்மைதான். 3வது காரியம் என்ன பார்க்க போகிறோன்னா, முடிக்கிற கை தேவனுடைய கைகளாக இருக்கிறது. நான் பார்த்தேன் இல்லையா, 6 விரட்கடை மனுஷ முயற்சிகளில் நாம் எல்லாவற்றையும் செய்கின்றோம். செஞ்சாலும் கடைசியாக அதை முடித்து வைக்கின்ற ஒரு காரியத்தை முடித்து வைக்கின்ற கை தேவனுடைய கையாக இருக்கிறது. ஆமென்.
முதல் காரியத்தை நாம் பார்ப்போம். உடைந்த இருதயம் ஒரு கட்டுமானத்தை தொடங்குகிறது. நெகமியா 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒரு 3 வசனங்களை மட்டும் வாசிப்போம். அகலியாவின் குமாரனாகிய நெகமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். விசாரிக்கிறான். இவனுடைய சகோதரன் பேர் என்ன சொல்லி போட்டிருக்கு? ஆனானி. சகோதரர் ஒருத்தனா ஆனானி வர்றான். அப்போ யூதாவிலேருந்து வர்றப்ப சிறையிருப்பில் மிஞ்சம் என்னப்பா ஆச்சு, சிறையிருப்புக்கு போகாமல் மிந்தி அங்கே இருந்தாங்க இல்லையா மிச்சமான ஆட்கள், அந்த தப்பி பிழைச்ச ஒரு சில யூதருடைய கதை என்ன என்று சொல்லி அவன் விசாரிக்கிற ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்கிறான், அவன் கேள்விப்படுறான். அவங்க சொல்கிற ரிப்போர்ட் மதில் இடிந்து கிடக்கிறது. அந்த அந்த நகரத்துடைய வாசல்கள்லாம் பார்த்திங்கன்னா தீனால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கு, அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா ரெண்டாவது அந்த மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு மகா துக்கத்தில் இருக்கிறாங்க, நிந்தனையில் அவமானத்தில் இருக்கிறாங்க. இந்த பதில் உடைக்கப்பட்டு இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன காரியத்தை குறிக்கின்றது பார்க்க பொழுது, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை. மதிலும் இல்லை, வாசலும் இல்லை, கேட்டும் இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு அவமானமான ஒரு காரியம். அந்த மக்கள் அவங்களுடைய ஊர் அங்கே போய் இந்த மாதிரி உடச்சி போட்டு எல்லாம் தீக்கிரியாக இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது அவங்களுக்கு ஒரு அவமானமான ஒரு காரியமாகவும் அது இருந்துச்சு. அதை கேட்டதுக்கப்புறம் தான் இவன் என்ன பண்ணுறான், அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். மிச்சம் இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தீங்கை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இதை யார் சொல்கிற? அவருடைய நெகமியா சகோதரரான அந்த ஆள் சொல்லும் பொழுது, சகோதரன் சொல்லும் பொழுது இவன் கேட்டவொன்னே இவனுடைய இருதயம் ரொம்ப உடைக்கப்படுகின்றது. இப்படி ஒரு சூழ்நிலை ஊரில் காணப்படுதா? ஏன், எதுக்காக இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் முதலே சொன்ன மாதிரி இவன் நேரடியாக கூட அந்த காரியத்தை அனுபவித்திருக்க மாட்டான். ஆனால் அதை கேட்கும் பொழுது என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய மக்கள், என்னுடைய ஜனம் என்று சொல்லும் பொழுது அந்த பாரத்தை அவன் தன் மீது எடுத்துக்கொண்டவனாக இருக்கிறான். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், அடுத்து பார்க்குறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாள் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே முதல் விஷயம், உடனே ஒரு திட்டம் போட்டல. முதல்ல அவன் இருதயம் பாதிக்கப்படுது. உட்காந்து அழுகிறான். எவ்வளோ நாள் அழுகிறான்? சில நாட்கள் அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஏன் இப்படி ஆச்சு என்கின்ற காரியம் அவனுக்கு மனதை மிகவும் பாதித்த ஒரு காரியமாக இருக்கிறது. அவன் அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவனுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு கஷ்டம் அப்படியே அதை எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. முதல்ல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த ஒரு வேலையுமே சரி, எந்த ஒரு காரியமும் சரி, சில சமயங்களில் நல்ல கட்டுமான பணின்னு ஆரம்பிக்கிறப்ப உடைக்கப்பட்ட ஒரு நிலையிலேருந்து அது ஆரம்பமாகிறதாக அது இருக்கிறது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவன் பார்த்துருக்க மாட்டான், அந்த இடத்த எதுவுமே பார்த்துருக்க மாட்டான். ஆனால் அவனுடைய ஜனங்கள் பாடுகின்ற அந்த நிந்தனையை அவன் தன்மேலு அவன் எடுத்துக்கொண்டவனாக இருந்தான். ஒருவேளை நம்ம வசதியாக இருக்கிற ஒரு ஆட்களை விட, அது வசதியாக என்று சொல்லும் பொழுது ஒன்றுமே பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கோம். சில சமயங்கள் நம்ம யோசிப்போம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது என்று பார்க்கும் பொழுது தேவன் அதன் வழியாக ஒரு பெரிய ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அதன் வழியாக சில புதிதாக கட்டுகின்ற ஒரு காரியத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளில் நாம் பார்க்கோம். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய நகரத்தில், நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியம் உடைக்கப்பட்டிருக்கலாம். இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. என்ன காரியம் உடைக்கப்பட்டிருக்குது? நம்முடைய சொந்த குடும்பத்தில், நம்முடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில், நம்முடைய நண்பர்கள் மத்தியில் ஏதோ ஒரு காரியம் உடைக்கப்பட்டிருக்கலாம். இந்த காரியத்தை கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு தியானித்து அதற்காக நாம் அதை சிந்திக்கும் பொழுது ஒரு புதிதான ஒரு காரியம் அதிலிருந்து உருவாகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அது கட்டுமானத்தின் ஆரம்பமாக அது இருக்கிறது. அவன் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் நேரடியாக போயிட்டு டக்கு நம்ம கட்டிட பணிகளை அவன் ஆரம்பித்து எதுவும் செஞ்சிடல. என்ன பண்ணுறான், முதல்ல அழுகிறான், அப்புறம் ஜெபிக்கிறான்,
அப்புறம் போய் ராஜாட்ட போய் அனுமதி கேட்குறான். எஸ்ராட்ட எப்படி ராஜாவுடைய தேவனுடைய கரம் எஸ்ரா மீது இருந்த பொழுது ராஜா அவனுக்கு கேட்டதெல்லாம் அவன் செஞ்சாரோ, அதே போல் ஒரு ரிஸ்கியான பிஸ்னஸ் இந்த இடத்துல இருக்குது. இவன் சோகமாக இருக்கிறான், ஆனாலும் இவன் தேவனுடைய கரம் இவன் மீது, நெகமியாவின் மீது இருந்ததினால இவன் போய் கேட்ட காரியங்களெல்லாம் ராஜா செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நெகமியா 2:8 அதை தான் திரும்ப நான் போட்டிருக்கேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம், எப்படிப்பட்ட கரம்? என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அதில் போய் பார்க்குறப்ப அவன் போய் கேட்குறான், எனக்கு வந்து தேவாலயத்துக்கு இருக்கிற அந்த அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தினது வாசல் அந்த சுவற்றுக்குரிய வேலைக்கும் நான் தங்க போகிற வீடு, அதுக்கு தேவையான மரங்கள், இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ராஜாவை போய் அவன் கேட்குறான். ராஜா என்ன சொல்ல, நீ போயிட்டு எவ்வளோ நாள் வரும், நீ எவ்வளோ நாள் கழிச்சு வருவேன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, ராணியும் பக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் இவன் கேட்டதையெல்லாம் அவன் செஞ்சு கொடுக்குறாரு. ஏன்? தேவனுடைய தயவுள்ள கரம் நெகமியாவோடு கூட இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே அடுத்து என்ன பண்ணுறான், இதுக்கு அடுத்தது நெகமியா 2:11-12 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். என்ன பண்ணுறான், போன உடனே டக்குன்னு இது பண்ணல, யாருக்குமே தெரியாமல் ராத்திரி எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அந்த நகரத்தை போய் அப்படியே போய் பார்வையிடுகின்றான். ஆனாலும் எருசலேமுக்கு செய்யும்படி என் தேவன் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. முதல்ல என்ன பண்ணுறான், அவன் துக்கப்படுறான், ஜெபிக்கிறான், வேறு யார்ட்டையும் இது வரைக்கும் அவன் சொல்லலை. அடுத்து, என் தேவன் ஓகே, நான் ஏறிப்போன மிருகமே இல்லாமல் வேறொரு மிருகம் என்னோடு இருக்கவும் இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஞானமாக இருக்கிறது. அவன் எடுத்தோன்னு போய் எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிச்சிடல, அல்லது எல்லாத்தையும் போய் அறிவித்து எல்லாத்தையும் செஞ்சிடல, ஒன்று ஒன்றா செய்கிறான். முதல்ல வந்து ஜெபிக்கிறான், அழுகிறான், முதல்ல இருதயம் பாதிக்கப்படுது, அழுதுட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறான். என்ன என்ன நடந்தது, என்ன ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, என்ன நம்மளால் செய்ய முடியும் என்கின்ற ஒரு கணக்கு எடுக்கிறான், ஒரு ஆராய்ச்சி பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான், போய் மக்கள்கிட்ட போய் சொல்கின்ற ஒரு காரியமாக இருக்குது. அந்த ஆர்டர் வந்து அவனுக்கு செய்கிறது கரெக்டாக இருக்குது. முதல்ல என்ன பண்ணுறான், அவன் முழங்காலில் நிற்கிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் எதுவாக இருக்கணும், முழங்காலில் நிற்கிற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். தேவனிடத்தில் அதான் அவருடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் போக கடுவோம் என்று சொல்லியிருக்கிறது இல்லையா. எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் முதலாவது முழங்காலிலே நம்ம அவருடைய சமூகத்தில் நாம் கொண்டு செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இங்கே நெகமியா செய்தான். இரண்டாவதாக ஒரு சர்வே எடுக்கிறான், என்ன நடந்துச்சு, என்ன நடக்க முடியும், இன்றைய எல்லா காரியத்தையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுகின்ற ஒருவனாக இருக்கிறான். கடைசியாக தான் போய் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் போயிடு ஒரு பப்ளிக் டிக்ளரேஷன் போய் எல்லாத்தையும் போய் சொல்கின்ற ஒரு காரியத்தை செய்கின்றான். நெகமியா 2:17-18 பார்க்கும் பொழுது இப்போ போய் தான் என்ன பண்ணுறான், முதல்ல என்ன பண்ணுறான், பாதிக்கப்படுது அவனுக்கு மனசு படுறப்ப அவன் போய் உபவாசித்து ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான், போய் டிக்ளேர் பண்ணுறான். அதை தான் இங்கே பார்க்குறோம். 17-18 எருசலேமின் மதிலை எழுப்பி கட்டுவோம் வாருங்கள் என்றேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், நான் அவர்களை நோக்கி நாம் இருக்கிற சிறுமையை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவனுடைய ஜனங்கள்கிட்ட போய் அவன் சொல்கிறான், நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம், எப்படி ஒரு அவமானப்பட்டு சிறுமையோடு நம்ம இருக்கோம் பார்த்தீங்க இல்லையா, இதை பார்க்குறீங்க. எருசலேம் பாழாய் கிடக்கிறது, அதன் வாசல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்குது. இந்த அவமானத்துக்கு, இந்த நிந்தைக்கு இடமிராதபடி எருசலேமின் மதிலை எழும்பி கட்டுவோம். ஏற்கனவே இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம், பரவாயில்ல, நீங்கள் வாங்க எழும்பி கட்டுவோம் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அந்த நல்ல வேலையை செய்ய தங்கள் கைகளை பலப்படுத்தினார்கள். ஆமென். என் தேவனுடைய கரம் என்மேல் நலமாக இருந்ததையும் நான் அவர்களுக்கு அறிவித்தேன். அதை போய் பப்ளிக்கை டிக்ளேர் பண்ணுறான்னு சொல்கிறேன் இல்லையா. அவன் இருந்ததுனால தான் எனக்கு சூழ்நிலை இருந்துச்சு. அங்கே வந்து ஒருவேளை ராஜா சமூகத்தில் போய் நான் போய் அப்படி சோகமாக இருந்திருந்தானா அவன் என்னென்னாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரம் என் மீது இருந்ததுனால அவன் வந்து நீ போயிட்டு வா, நீ போய் எல்லா காரியமும் செய்துட்டு வான்னு அனுமதி கொடுத்தது மாத்திரமல்ல, அதுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவன் கொடுத்தவனாக இருக்கிறான். தேவனுடைய கரம் என் மீது இருந்தது என்று சொல்லி ஒரு சாட்சியாக தன்னுடைய ஜனங்கள்கிட்ட போயிட்டு சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், மறுபடியும் அதை வாசிக்கிறேன். முதலது, நான் அவர்களை நோக்கி நாம் இருக்கிற சிறுமையை நீங்கள் பார்க்கிறீர்கள்,
எருசலேம் பாழாய் கிடக்கிறது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. இனி நிந்தைக்கு இடம் இராதபடிக்கு எருசலேமின் மதிலை எழும்பி கட்டுவோம் வாருங்கள் என்றேன். என் தேவனுடைய கரம் என்மேல் நலமாய் இருந்ததையும் நான் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அந்த நல்ல வேலையை செய்ய தங்கள் கைகளை பலப்படுத்தினார்கள். ஒரு மனுஷன் அவனுக்கு அந்த ராஜாவுடைய தேவனுடைய கரம் அவன் மேலே நலமாக இருந்ததுன்னு சொல்லி அந்த ஒரு காரியத்தை இப்போ என்ன பண்ணுறான், போய் மக்கள்கிட்ட அறிவித்து, வாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணுவோம். நம்ம சிறுமைப்பட்டு இருந்தோம், அவமானப்படுத்தப்பட்டு இருந்தோம், இப்பயும் அப்படி தான் இருக்குது. இந்த இடங்கள் சுற்றிலும் செவர்கள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு, வாசல்கள் எரிந்து போயிருக்கு, அவமானப்பட்டு சிறுமைப்பட்டப்படுத்திட்டு நம்முடைய ஜனக்கூட்டம் இருக்கிறது. ஆனால் வாங்க, தேவனுடைய கரம் என் மீது இருந்துச்சு, என் கூட இருந்துச்சு, அந்த கரம் உங்கள் கூடயும் இருக்கும், நீங்கள் வாங்க, நாம் எழுந்து கட்டுவோம்னா அதான் அர்த்தம், எழுந்து கட்டுவோம், நாம் சேர்ந்து இந்த காரியத்தை செய்வோம் என்று சொல்லும்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், அந்த வேலையை செய்ய தங்கள் கைகளை பலப்படுத்தினார்கள். ஆமென். அவனுடைய கைகள் பலப்படுத்தப்பட்டது மாத்திரமல்ல, அந்த மக்களுடைய கைகளும் இங்கே பலப்படுத்தப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே நான் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருக்கிறோம்? அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கிறோமா? ஒருவேளை உங்கள்கிட்ட நான் விட்டுறேன், நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி சூழ்நிலைகளை வேலை ஸ்தலத்திலோ வேறு எங்கேயோ அல்லது சபையாக நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு முன்பாக விடுக்கப்படுகின்ற அறைகூவல் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு அழைப்பு என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். எஸ்ரா கூட அதே கரம் இருந்துச்சு. அவன் பலப்படுத்தினான், தன்னுடைய கைகளை அவன் பலப்படுத்தினான்ன்றது அந்த எபிரேய வார்த்தை ஹசக் என்று சொன்ன அதே வார்த்தை, இந்த ஹசக் என்கின்ற காரியம் நெகமியாவோடு கூட இருந்தது. அவன் தன்னுடைய கைகளை பலப்படுத்தினான். மாத்திரமல்ல, அந்த ஜனக்கூட்டமும் கூட இந்த ஜனக்கூட்ட மக்களுக்கும் அந்த ஹசக் என்ற வார்த்தை அந்த செயல்பட்டது. அவளுடைய கைகள் பலப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஒரு சபை எழும்புகிற விதமும் இப்படியாகத்தான் இருக்கும். ஒருவர் அந்த தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்தது என்று சொல்லி சாட்சி சொல்லும் பொழுது மற்றவர்களும் என்ன பண்ணுறாங்க, அவர் கூட இணைந்து தங்களுடைய கைகளை பலப்படுத்திக் கொள்வார்கள். அப்படியாகத்தான் இன்றைக்கு இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். தேவனுடைய கரம் நம் மீது இருக்கிறது. இப்பொழுது உங்கள் முறை, நான் இருக்கிறது என்று நான் சொல்லுகின்றேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்கிறோம், எழுந்து கட்டுவோம், நம்முடைய கைகளை பலப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி நாம் சொல்லுகின்றவர்களாக இந்த நாளில் இந்த சபையாக நாம் இருக்கிறோம். இரண்டாவது நான் பார்க்க இருக்கிறது, கட்டுகிற ஒரு ஆயுதத்தையும், கட்டுகிற கை ஒரு ஆயுதத்தையும் பிடித்திருக்கிறது. என்ன விஷயம்? நம்ம வாசிப்போம். அடுத்த வசனம் நெகமியா 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். அவர்கள் கட்டினாலும் என்ன, இது என்ன எப்படி நடக்குதுன்னா, வேலை தொடங்கிருச்சு. ஆனால் எப்பயுமே ஒரு நல்ல வேலை தொடங்கினா என்ன போகும், எதிர்ப்பு வரும், எப்பயுமே வரும். நீங்கள் சாதாரணமாக ஒரு சூழ்நிலை, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும், நல்ல ஒரு காரியத்தை எப்போல்லாம் நம்ம செய்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமோ அப்போ ஒரு எதிர்ப்பு அவர்கள் கூடவே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எருசலேமில் அந்த சமயத்தில் ஒரு 2 அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, நீ எப்படி நீ கட்ட போகிற, நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட, அவங்க கட்டதை அவங்களுக்கு பிடிக்கல. இந்த மக்கள் திரும்ப எழுந்து நிற்கப் போவது அவர்களுக்கு, அந்த 2 பேருடைய பேர் என்னன்னு சொல்லி பார்க்கப்ப சன்பல்லாத், தொபியா 2 அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதை வாசிப்போம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அழகாக, இன்றைக்கி உண்மையாக மறுபடியும் நான் சொல்கிறேன், திரும்ப தேவனுடைய கரம் நம்ம மீது இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அழகாக அந்த காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். தீர்க்க தரிசனமாக காரியங்களை நமக்கு உரைத்து கொண்டிருக்கிறார். சகரியா பிரதர் இன்றைக்கி அந்த டிரான்சிஷன் இங்கே இப்போ ஜெபம் பண்ணி சொல்லும் பொழுது அவர் சொன்ன காரியம்லாம் அப்படி இன்றைக்கி என்னுடைய செய்தியாக இருந்தது. அந்த காரியங்கள்லாம் என்ன சொல்கிறார், நம்ம அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கிறோம். அவர் சொன்னாரா, ஞாபகம் இருக்கா, ஜெபத்தில் சொன்னார். ஆனால் தேவனுடைய கரம் நம்ம மீது இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் அதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியே தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க போய் கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, அவமதிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. வாசிப்போம் அந்த வசனங்களை. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி, அதை அவமதிக்கிறான். யூதரை அவமதித்து, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ,
பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ. என்னென்ன கேள்வி நான் கேட்குற பாருங்க. அவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோமா, அவங்க பலியெல்லாம் செலுத்திடுவாங்களா என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை அவர்கள் கேட்கின்றவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது என்ன சொல்கிறாங்க, அந்த அற்பமான யூதர் யார், அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ, சுட்டெரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். எவ்வளவு அவமதிக்கணுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. ஏன் கட்டிடுவாங்களா? முதல்ல ஒருத்தான சொல்கிறான், அவங்க எப்படி கட்டிடுவாங்க பார்ப்போம். கட்ட முடியுமா அவங்களுக்கு? அவங்களுக்கு இடம் கொடுத்துருவோமா? அவங்க போய் பள்ளிக்கூடத்தில் போய் பள்ளி செலுத்திடுவாங்களா? நிறைய கேள்வி எடுக்கிறான். அடுத்த என்ன சொல்கிறான், அவன் கட்டினாதான் என்ன, கட்டட்டுமே, ஒரு நரி ஏறி போனால் கூட அது விழுந்து போயிடும், அவ்வளோ அற்பமான ஒரு உறுதி இல்லாத கட்டணம் அது அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விதத்தில் அவங்களை நிந்திக்கணுமோ அப்படியாக அவன் நிந்தித்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை எத்தனை பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில்? எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் சரி, இது ரொம்ப சிறுசாக இருக்கே, இது ரொம்ப ஃபீபிளாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே இல்லை, நீ முடிஞ்சு போயிட்ட, அவ்வளோதான். புதிய சபைகள் தூங்கும் போதும் இந்த காரியம் வரும், இந்த வார்த்தைகள் வரும். எத்தனை நாள் நிற்கும்? நாங்களும் பார்த்துடுறோம். ஒரு சின்ன கூட்டம் தானே. ஒரு நரி ஏறி போச்சுன்னா என்ன ஆகும்? விழுந்து போகும். இது தாங்காது. ஒரு நரி ஏறினா அந்த அளவு தான் அதோடைய வல்லமை, அதோடைய பலம் இருக்க போது அவன் என்ன பண்ண தெரியுமா? இதில் இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நெகமியா போய் அவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கல. அவங்ககிட்ட போயிட்டு இல்லை 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 தேவனுடைய காரம் என் மீது இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போயிட்டு அந்த வார்த்தையில் அவன் பேசி கொண்டு இருக்கவில்லை. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? வாக்குவாதம் பண்ணாமல் அவன் ஜெபிக்கின்றவனாக இருக்கிறான். அடுத்த வார்த்தையை வாசிப்போம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். என்ன சொல்கிறான்? அங்கே போய் விளக்கம் கொடுத்து அவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணலை. அதுக்கு பேர் என்ன பண்ணுறாங்க? போய் செய்கின்றவளாக டூயர்ஸ் ஆகிட்டாங்க. போய் வேலையை செய்கின்றவளாக அவன் போய் வேலையை செய்கின்ற ஒரு பணியை அவன் ஆரம்பித்து விட்டான். அதான் இங்கே 4:6 பார்க்குறோம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். ஸோ வி பில்ட் த வால். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாக இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆவலாக இருந்தார்கள். அவன் போய் ஆர்கியூ பண்ணலை, எதுவும் தர்க்கம் பண்ணலை, எதுவுமே அவன்கிட்ட போய் சொல்லலை. அவங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணப்போ, கேலி பண்ணப்போ என்ன பண்ணுறான்? கட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் செஞ்சது அவன் நம்ம நிறைய சமயத்தில் நமக்கு வருகின்ற கேலி கிண்டல்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பதில் என்ன தெரியுமா? கட்டி முடிக்கிறது தான். கட்டி முடிப்பது தான் அவளுக்கு கொடுக்கின்ற ஒரு பதிலாக இருக்கிறது. நம்முடைய வேலை, நாம் செய்கின்ற வேலையே நம்முடைய பதிலாக அவர்கள் இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஒரு நமக்கு குடும்பத்துக்கு வருகின்ற எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி, சபைக்கு வருகின்ற எதிர்ப்புகளாக இருந்தாலும், என்ன ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எதிர்ப்பு வரும். ஒரு நல்ல காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது அங்கே எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்புக்கு போய் பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இல்லை, நம்முடைய அவசியமும் இல்லை. நெகமியா பண்ணது மாதிரி என்ன பண்ண வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம்? கட்டி முடிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். இன்னும் அடுத்த என்னதமாகுது, இது வார்த்தையில் சொன்னாங்க. வார்த்தையில் எப்படி பண்ணிடுவாங்க பார்த்துருவோம், நரிவு போச்சுன்னா கூட உளுந்துடும் சொல்லிட்டு வார்த்தையில் முதல்ல சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வார்த்தையினால் அல்ல, போய் ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணுறதுக்கும் அவங்க ரெடி ஆகிறாங்க. போய் நேரடியாக தாக்குவதற்கு அவங்க அந்த மாதிரி ஒரு காரியத்தில் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் அப்போ தான் அவன் நெகமியா என்ன பண்ணால், பயந்து போய் நிறுத்திட்டானா? இல்லை, ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். என்ன பண்ணுறான்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஒரு கையில் வேலை, மறு கையில் ஆயுதம். இது ஏன்னா ஃபிசிக்கலி நான் உங்களை அட்டாக் பண்ண போகிறப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறப்ப இவன் என்ன பண்ண, பயந்து போய் வேலையை நிறுத்தி விடவில்லை, பயந்து போய் பாதியில் விட்டு ஓடிடல. எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? ஒரு கையில் நீ போய் வேலை செய்ய, இன்னொரு கையில் ஆயுதத்தை படுத்திக்கோ என்று சொல்லி அவ்விதமான ஒரு காரியத்தை அங்கே செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டையுமே ஒன்றாக செய்தார்கள். ஒரே சமயத்தில்
என்ன பண்ணுறாங்க, வேலையும் செஞ்சாங்க, ஆயுதத்தையும் அவர் கைகளில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நாம் கட்டுகின்ற காரியம் மட்டுமல்ல, அதை காக்கின்ற காரியமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கட்ட வேண்டும், அதே சமயத்தில் அதை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. நம்ம விழிப்பாக இருக்கணும், அதே சமயத்தில் ஜெபத்தில் அதை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு கை ஜெபத்தில் இருக்க வேண்டும், இன்னொரு கை காரியங்களை செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேலையை நம்ம நிப்பாட்டக்கூடாது. ஒரு கையில் வேலை செஞ்சிட்டே இருக்கணும், இன்னொரு கையில் நம்ம அதை ஜெபித்து கொண்டே இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப இந்த இங்கே நடக்கின்ற எல்லா காரியங்களும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இந்த காலையில் இங்கே வந்து 9 மணிக்கு நம்ம இங்கே வருகின்றோம், வந்து நிறைய செட்டப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த ஸ்டேஜ் கூட இன்றைக்கி புதுசாக நீங்கள் போட்டு பார்த்தோம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தோம். ஓகே, அப்போ இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்ட மக்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா போய் அங்கே ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்ருக்கோம், இன்னொரு பக்கம் ஜெபம். அந்த ஒரு காரியத்தை தான் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும் அப்படி தான். நம்ம கட்ட வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும், அதே சமயத்தில் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாகவும் ஜெபத்தில் எல்லாவற்றையும் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாகவும் இப்படி ஒரு காரியத்தை இந்த நெகேமியா இடத்துலேருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது தெரியுமா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க, ஃபஸ்ட்டு கிண்டல் பண்ணி பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க, இதெல்லாம் நடக்கலை, வேலை நடக்கலை. அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இது நான் எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா இது நடக்கிற காரியங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற நெகேமியா புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் நமக்கு நடந்து கொண்டு இருக்கும். இது ரெண்டும் நடக்கலை. 3வது காரியம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, போயிட்டு அவங்ககிட்ட வஞ்சகமாக பேசுகிறாங்க, நயமாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க பார்ப்போம். நெகேமியா 6:1-3 வரைக்கும். நான் மதிலை திரும்பவும் கட்டினேன் என்றும் அதில் ஒரு இடைவெளியும் எஞ்சி இருக்கவில்லை என்றும் சன்பலாத், தொபியா, அரபியனான கேஷேம் ஆகியோருக்கும் எங்கள் மற்ற பகைவருக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அந்த வேளையில் இன்னும் வாசலின் கதவுகளை நான் பொருத்தவில்லை. என்ன பண்ணுறான், இந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாம் சீராக போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது என்ற காரியத்தை, இந்த இதுதான் சூழ்நிலை, இப்படி தான் சிச்சுவேஷன் அந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சன்பல்லாத்தும், அந்த முதல்ல சொன்னாங்களே 2 அதிகாரிகள், சன்பல்லாத்தும் கேஷேமும் வாரும் ஓனோ நிலத்தில் உள்ள கிராமங்களில் ஒன்றில் சந்திப்போம் என்று எனக்கு செய்தி அனுப்பினார்கள். ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா, முதல்ல 2 விஷயம் கிண்டல் பண்ணாங்க, அடுத்து என்ன பண்ணாங்க, ஃபிசிக்கலி அட்டாக் பண்ண வந்து பார்த்தாங்க, எல்லாம் நடக்கலை. அடுத்து வஞ்சகமாக வாங்க நம்ம ஒரு இடத்துல அந்த ஒரு ஓனன்ற ஒரு பள்ளத்தாக்கில் போய் நம்ம போய் பேசலாம், நம்ம பேசி இதை எதாவது பேசுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எதுக்கு, ஆனால் இவங்க நல்லா கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, இவங்க சும்மா பேசி சமாதானம் பண்ணுறதுக்கெலாம் அவங்க கூப்பிடலை, நயவஞ்சகமாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்றப்ப ஏதோ ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை செய்கிறாங்கன்றதை இவன் கண்டு கொண்டு இவன் ஒரு மறுமொழி சொல்கிறான் பாருங்கள். பேசிக்கலாக அவங்களோட என்னவா இருந்துச்சு, அவன் கட்டுக்கிற காரியத்தை எப்படியாவது நிறுத்திடணும், இழுத்தணும், பின்னாடி இழுத்துட்டு அதை நிப்பாட்டிடணும். அப்போ தான் அவன் நெகேமியா சொன்ன வார்த்தை, நெகேமியா 6:3 நான் ஒரு பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஆகையால் நான் இறங்கி வர முடியாது. இவன் ஆள் அனுப்புகிறான், ஆள் அனுப்பி நீ வா நம்ம பேசலாம் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது நான் அவர்களிடம் ஆளை அனுப்பி ஒரு பெரிய வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறேன், ஆகையால் நான் வர முடியாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடம் வருவதால் என் வேலை ஏன் தடையாக வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேன். என்ன சொல்கிறான், அவங்க வந்து வா பேசலாம்னு சொல்கிறாங்க. நான் முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்கேன்ப்பா, ரொம்ப முக்கியமான வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த முக்கியமான வேலையை விட்டுட்டு என்னால் இறங்கி வந்து அவன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, என்னால் வர முடியாது என்று சொல்லி அவன் சொன்னான். இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா, தான் செய்கிற வேலையை வந்து அவன் வந்து மேன்மைப்படுத்தினான், பெரிய வேலைன்னு சொன்னான் நெகேமியா. அதை வந்து அவன் முதலாவது அதுக்கு மதிப்பு கொடுத்தான். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அது நமக்கு முக்கியமான வேலை. அடுத்தவங்களோட பார்வையில் அது அற்பமாக தெரியலாம், இது என்ன பண்ணிட போகிறாங்க இதை செஞ்சு என்று தோழலாம். ஆனால் அது யார் தெரியுமா முதல்ல மரியாதை கொடுக்கணும், நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம மரியாதை கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண இருப்பாங்க, அதுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை வந்து ரொம்ப அழகாக இதில் நாம் கற்றுக்கொள்கிறோம். நெகேமியா வார்த்தைகளில் நான் ஒரு பெரிய வேலை செஞ்சிட்ருக்கேன், ரொம்ப முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்கேன். அதுலேயும் குறிப்பாக நான் சொல்லணுன்னா, நம்ம மக்களுக்கு, தமிழர்களுக்கு ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, இறங்கி போயிடுவாங்க. அப்படியே
ரொம்ப இறங்கி போயிட்டு, ஆமாம்மா உங்களுக்கு நேரம் இருக்கா, இந்த மாதிரி வாங்க, ஆமாம்மா நான் எல்லா நேரமும் நான் ரெடியாக இருக்கேன், வந்துடுறேன், ஓகேன்றுவாங்க. அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்கன்றத நம்ம எல்லாருமே இதில் பலவீனமானவர்கள் அனைவருமே. ஆனால் நம்ம ஒரு வேலையை செஞ்சிட்ருப்போம் அந்த நேரத்தில். அந்த வேலை வந்து முக்கியமான வேலையாக நமக்கு இருக்கும். ஆனால் அவங்களே அந்த வேலை தானே, நீ அப்புறம் பார்த்துக்கலாம், விட்டு வாப்பா அப்படின்பாங்க. ஆனால் என்ன சொல்லணுவாங்க, இல்லை நான் ஒரு முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்கேன், அதுவும் கடவுளுடைய பணியாக இருக்குன்னு சொன்னால் இன்னும் அது மகா பெரிய வேலை நான் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லலாம். நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் நம்ம செய்கின்ற வேலைக்கு, நம்முடைய பணிகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது. அதைத்தான் நெகமியாவுடைய காலத்தில் நம்ம சொல்கிறோம். எதிரிகள் எப்படி பார்த்தாங்க, நரி ஓர்னா கூட விழுந்துரும்ப்பா, அவ்வளோ ஃபீபிள், அவ்வளோ மோசமான பலவீனமான ஒரு கட்டடம், அதனால் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கண்களுக்கு அப்படி தெரிஞ்சது. ஆனால் நெகமியோட கண்களுக்கு ரொம்ப பலமுள்ள ஒரு காரியமாக, ஒரு பெரிய காரியமாக நெகமியாவுக்கு அவனுக்கு தெரிஞ்சது என்று சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்கின்ற விஷயம் அதுதான். நம்ம வேலையை நாம் எப்படி பார்க்குறோம். மற்றவங்க ஒருவேளை சிறுசாக பார்க்கலாம், நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நாம் அதை பெரிதாக பார்க்கும் பொழுது மற்றவர்களும் அதை பார்க்க தொடங்குவாங்க. அதை தான் இங்கே பார்க்குறோம். என்ன பண்ணுற, அந்த சன்பலாத்து 4 முறை அவன்கிட்ட ஆள் அனுப்புகிறான், 4 முறை போய் சொல்கிறான். ஆனால் இவன் வந்து என்ன பண்ணான், நெகமியா அதே பதிலை திருப்பி சொல்கிறான், இல்லை நான் இறங்கி வரமாட்டேன், நான் இறங்கி வரமாட்டேன், நான் இறங்கி வர முடியாது என்கின்ற பதிலை ஆணித்தரமாக தெளிவாக அவர்களுக்கு புரிகிற வரைக்கும் அவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த ஞானம் இன்றைக்கு நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. எந்த ஒரு பெரிய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் இறங்கி வர மாட்டேன் என்று சொல்கின்ற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு எதிரியிடமிருந்து அப்படி ஒரு காரியம் வரும் பொழுது, ஒரு அவமானப்படுத்தப்பட்டு ஒரு தாழ்மையாக நம்மளை பார்த்து, நீ வந்து ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன்ப்பா, உன்னால் ஒன்றும் முடியாது என்று சொன்னாங்கன்னா என்னத்தை நான் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, என்னுடைய தேவனுடைய கரம் என் மீது இருக்கிறது. ஆமென். என்னுடைய தேவனுடைய கரம் என் மீது இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக என்னை பணித்திருக்கிறார், என்னை அவர் கொடுத்திருக்கிறார் அந்த பொறுப்பை. நான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது காரியங்கள் எல்லாம் அப்படியே தலைகளாக மாறி போகும். அந்த காரியத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். கடைசியாக நான் சொன்ன மாதிரி முடிக்கும் பொழுது, முடிக்கிற கரம் தேவனுடையதாக இருக்கிறது. தேவனுடைய கரம் நம்ம மீது இருக்கிறது. நம்முடைய பலனையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய கரங்களில் நம்முடைய முயற்சியை நாம் செய்கின்றோம். என்ன செய்ய முடியுமோ 6 விரற்கடையை வைத்து என்ன வேலைகளை செய்கிறோமோ அதை நம்ம செய்கின்றோம். தேவனுடைய கரம் நம்ம மீது அமர்கிறது, எல்லாம் செய்கின்றது. ஆனால் முடித்து வைப்பது எப்பயுமே தேவனுடைய கரமாக இருக்கிறது. ஆமென். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது. மறுபடியும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்க விரும்புகிறேன். பரிகாசம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. இவங்க போய் கட்டிடுவாங்களா, இவங்க போயிட்டு அதை பழி செலுத்திடுவாங்களா, இவங்களுக்கு எல்லாம் நல்லா போயிடுமா. அப்போ இன்னொருத்த என்ன சொல்கிறான், அது நரி ஓடினா கூட அது உளுந்து போயிரும்ப்பா, பலவீனமானதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். 2வது மிரட்டி பார்த்தாங்க. மிரட்டி பார்த்துறதுனா எப்படி வந்து சண்டை போட்டு இவங்களை ஒன்றும் இல்லாமல் எப்படியே நிறுத்திடணும், கட்டுகின்ற காரியத்தை எப்படியா நிறுத்தி விட வேண்டும், அதுதான் அவங்க திட்டம். அதுவும் நடக்கலையா. இவர் என்ன பண்ணார், ஒரு கையில் வேலை, இன்னொரு கையில் ஆயுதத்தை பிடிச்சிருந்தாங்க. இன்றைக்கு நம்ம அதே சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம ஒரு கையில் வேலை செய்கிறோம், நம்ம காக்கும்படியாக இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட பெரிய ஆயுதம் ஜெபம். அந்த ஜெபத்தை நாம் கையில் படுத்திருக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு காரியம் நமக்கு நடைபெறுகின்றது. கடைசியாக என்ன பண்ணோம், நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம செஞ்சு முடிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம செய்கின்ற காரியத்தை கட்டி முடிக்க வேண்டும். இங்கே அதை தான், இந்த ரிசல்ட்டை தான் இங்கே பார்க்குறோம். அந்த நெகமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 7 மாதம் 25ஆம் தேதியில் முடிந்தது. எத்தனை நாளில் முடிக்கப்பட்டதான்? 52 நாட்களில். 52 நாட்களில் எல்லா காரியமும் சரியாக செய்து முடிக்கப்பட்டது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமாக அந்த மதில் வந்து இடிஞ்சு கிடந்திருக்கு. 150 வருஷம் 150 வருஷம் இடிஞ்சு போய் கிடந்த, எரிந்து போய் கிடந்த ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம் எத்தனை நாளில் முடிஞ்சது? 52 நாளில், 52 days, 52 நாளில் அந்த காரியம் முடிந்ததாக இருந்தது. 150 வருஷமாக அவமானப்பட்ட ஒரு காரியம், ஒரு நிந்தையாக இருந்த ஒரு காரியம். தேவனுடைய கரம் அந்த ஜனங்களை பலப்படுத்திய பொழுது அந்த பலத்தினாலே
அவர்கள் 52 நாட்களில் அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலனை அவர்கள் பெற்றார்கள். தேவனுடைய கரம் அதை முடித்து வைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 150 வருஷம் தள்ளி போட்டதை தேவனுடைய கரம் 52 நாளில் முடிச்சிருச்சு. 150 வருஷம், கொஞ்ச நாள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. ஒருவேளை இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், எப்படி ஒருவேளை சில ரொம்ப நாள் 150 வருஷத்தை பார்க்குறப்ப நம்ம ஃபேஸ் பண்ணுற டைம்லாம் ரொம்ப குறுகிய நேரமாக இருக்கும். ரொம்ப நாள் இது போய்கிட்டே இருக்கே, இந்த போராட்டம் போய்கிட்டே இருக்கே, ரொம்ப நாள் இதை நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன், ஒன்றும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. இன்றைக்கி நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், உற்சாகப்படுத்துகிறேன். சோர்ந்து போகாதீங்க. செய்ய வேண்டியது ஒரே காரியம்தான். கண்டினியூ டு ஒர்க். வேலை செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு கையில். இன்னொரு பக்கம் ஜெபத்தையும் விட்டுறாதீங்க. அதுதான் ஆயுதம். ஜெபத்தில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது காரியங்கள் மாறும். 150 வருஷம் இங்கே இருக்குது, 52 நாள் இங்கே இருக்குது. லெஸ் தென் 2 months, 2 மாதம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குறுகிய காலத்தில் தேவனுடைய கரம் அவர்கள் மீது இருந்ததுனால, அவருடைய கரங்களை, அந்த மக்களுடைய கரங்களை பலப்படுத்தியதுனால 52 நாளில் அது சாத்தியமாச்சு. அடுத்த வசனம் பாருங்கள். இது யார் சொல்கிற இந்த காரியத்தை 52 நாளில் முடிஞ்சது என்ற அதை பிரகடனப்படுத்துகிற காரியம் கூட, சாட்சி சொல்கிறது கூட நெகமையாக சொல்லலை, அந்த ஜனங்களும் சொல்லலை. யார் தெரியுமா சொன்னாங்களா? எதிரிகள் சொன்னாங்களாம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நெகமையா 6:16. இதை பற்றி எங்கள் பகைவர்கள் அனைவரும் கேள்விப்பட்டார்கள். எங்கள் தேவனின் உதவியாலேயே இந்த வேலை செய்து முடிக்கப்பட்டது என எங்களை சுற்றியிருந்த யூதரல்லாதவர்களும் உணர்ந்ததினால் பயம் அடைந்து தங்கள் சுயநம்பிக்கை இழந்தார்கள். இந்த கிரியை எங்கள் தேவனால் செய்யப்பட்டது. And it happened when all our enemies heard of it and all the nations around us saw these things that they were very disheartened in their own eyes. அவங்க கண்ணிலேயே they were disheartened. அவங்க கண்களில் பலம் எழுந்தாங்கன்னு சொல்லி தமிழில் இருக்காங்க. அவங்க அப்படியே ஒரு எல்லாம் இனிமேல் ஒன்றும் இல்லை, நம்மளால் முடிய போகுது என்று சொல்லி for they perceived that this work was done by our God. அவர்களுடைய தேவனால் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி யார் சொன்னாங்க? அவர்களுடைய எதிரிகள் அந்த சாட்சியை சொல்கிறாங்க. இன்றைக்கு அந்த எதிரிகள் யார்? இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன எதிரிகள். என்ன பண்ணிடுவாங்க பார்ப்போம் என்று சொன்ன எதிரிகள், மிரட்டி பார்த்த எதிரிகள், நயவஞ்சகமாக பேசி பார்த்த எதிரிகள். அதே எதிரி இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? தேவனுடைய கரம், திஸ் ஒர்க் வாஸ் டன் பை அவர்களுடைய தேவனால் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி இது அவர்கள் ஒப்புக்கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இது மனுஷனுடைய வேலை அல்ல, இது தேவனுடைய கரம் இதை முடித்து வைத்தது என்று சொல்லி பார்க்குறோம். நம்ம காமிச்சோம் இல்லையா, இந்த 7வது விரட்கடை. 6 விரட்கடை நம்ம செய்கிறத செஞ்சிட்டோம். செய்யும் பொழுது 7வது விரட்கடையாகிய தேவனுடைய கரம் அதை முடித்து வைக்கிறதாக இருக்கிறது, அதை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. வேதத்தில் காணப்படுகின்ற அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணுறாரு தேவன்? அந்த ஆலயத்தினுடைய நீளம் இவ்வளோ இருக்க வேணும், உயரம் இவ்வளோ இருக்கணும், அது அகலம் இருக்கணும், அதெல்லாம் எப்படி இருக்கணும்? இந்த கியூபிட்னால். எந்த கியூபிட்? 6 விரட்கடை ப்ளஸ் ஆனதர் விரட்கடை, 7வது விரட்கடை தேவனுடைய கரம் அதில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அளவுகள் இருக்குன்னு சொல்லி அங்கே வேதத்தில் போடப்பட்டிருக்கு இல்லையா? அந்த காரியம் தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் தேவனுடைய கரம் அதன் மீது இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற காரியம் நம்ம சாட்சி சொல்ல மாட்டோம், சொல்லுவோம். ஆனால் அதை விட பெரிய விதத்தில் மற்றவர்கள் நம்முடைய எதிராளிகள் நமக்கு சாட்சி சொல்லுகின்றவர்களாக இருப்பார்கள். அதே பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை சொல்லும் பொழுது என்னுடைய தேவனுடைய கரம் இதை செய்து முடித்தது என்று சொல்லும் பொழுது அங்கே நம்ம பெருமை பாராட்டிக்கிறதுக்கும் எதுவும் கிடையாது. நான் இதை செஞ்சேன் என்று சொல்லுவதற்கு எந்த ஒரு தகுதியும் நமக்கு கிடையாது. ஏன்னா தேவனுடைய கரம் நம்ம இது இருந்ததுனால அதனால் நம்ம செஞ்சு முடித்தோம். தேவன் இதை செய்து முடித்தார் என்று சொல்லி அந்த கொடுக்க வேண்டிய மகிமையும் திரும்ப தேவனுக்கே கொடுக்கின்ற ஒரு காரியத்தை, ஒரு அழகான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய கரம், அவர் கரம் நம்ம இது இருக்கும் பொழுது பலப்படுகின்றோம், பலத்தின் மேல் பலனை பெற்றுக்கொள்கிறோம், காரியங்களை செய்கின்றோம். ஒரு கையில் வேலை, இன்னொரு கையில்
ஜெபம் இப்படியாக நம்ம செய்கின்றோம். ஆனால் முடித்து வைப்பவர் யாராக இருக்கிறாரு? தேவனாக இருக்கிறார். அந்த காரியத்தை அவர் முடித்து வைப்பவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம எத்தனை வருஷங்களாக அல்லது எத்தனை மாதங்களாக எத்தனை நாட்களாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் என்கரேஜ் பண்ணுறேன், தேவனுடைய கரம் இந்த சபையின் மீது இருக்கிறது. உங்கள் கைகளை பலப்படுத்துங்கள். நம்முடைய கைகளை பலப்படுத்த வேண்டியவராக நாம் இருக்கிறோம். ஏன்னா எப்படி நெகமியா ஒரு அறைகோல் விடுத்த பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி வந்தாங்க. வந்தது மாத்திரம் இல்லை, தங்களுடைய கைகளை பலப்படுத்தி கொண்டார்கள். அவ்விதமாக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசித்து பார்ப்போம், இந்த செய்தி இன்றைக்கு எனக்கு பேசப்பட்ட செய்தியா? உங்களோடு என்னோட தேவன் பேசியிருக்கிறாரா? உண்மையாகவே தேவனுடைய கரம் என் மீது இருக்குதா? சொல்கிறாங்க, இந்த சபையில் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, தேவனுடைய கரம் என் மீது இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உண்மையா அது? நான் சொல்கிறேன், அது உண்மை. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன், என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். அநேக நேரங்களில் அநேக விதங்களில் தேவன் அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். என்ன உறுதிப்படுத்துகிறாரு? என் கூட இருக்கிறது மாத்திரம் இல்லை, என் கூட இருக்கிற தேவனுடைய தயவுள்ள கரம் என் கூட இருக்குதுன்றது மாத்திரமல்ல, நம்முடைய சபையின் மீது இருக்கிறது, நம்முடைய சபையின் மக்கள் ஒவ்வொரு மீது இருக்குது என்று சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட தைரியம் எனக்கு உண்டாக வேண்டும், எப்பேற்பட்ட பெரிய பலன் எனக்கு உண்டாக வேண்டும். நீங்கள் செய்கிற வேலையை நீங்களே சிறுமைப்படுத்திக்கிறீங்களா? இது சின்ன வேலை தான் நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? ஒரு மற்றவங்க சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? நீ செய்கிற வேலை ஒன்றுமில்லாத வேலை, இதெல்லாம் லாய்க்கு இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது என்று சொல்லி ஒருவேளை நம்மை பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சொல்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்கிறீங்களா? ஆமாம் ஆமாம் நான் செய்கிற சின்ன வேலை தான் சொல்கிறீங்களா? இல்லை நெகமியா போல இல்லை நான் ஒரு பெரிய வேலையில் நான் இருக்கேன், ஒரு பெரிய காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், என் தேவனுக்காக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்காக இந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய நண்பர்களுக்காக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சபைக்காக நான் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், பெரிய காரியம். நெகமியா போல என்னால் திரும்ப வர முடியாது, நான் கையை வச்சிட்டேன், நான் கட்டி முடிக்காமல் நான் திரும்பி வர மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய மனங்களை ஆராய்ந்து பார்ப்போம். கொஞ்ச நேரம் எப்படிப்பட்ட இடத்துல நான் இருக்கிறேன்? முதல்ல பார்த்தோம் இல்லையா, அவனுடைய கரம், தேவனுடைய கரம் அவன் மீது இருந்த பொழுது அவன் கேட்ட செய்தினால் அவன் பாதிக்கப்பட்டான். கேட்ட செய்தி அவன் மனதை உடைச்சது. முதல்ல உடைச்சப்ப அவன் என்ன பண்ணான்? போய் அவன் ஜெபம் பண்ணவனாக இருந்தான், ஜெபித்தான். ஜெபித்து தேவனிடத்திலிருந்து அந்த பலனை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, மக்கள்கிட்ட போய் ஒரு அறைகோல் கொடுத்து விடுத்தான். வாங்க எழுந்து கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது அந்த மக்களும் அவனோடு இணைந்து எழுந்து கட்டுவதற்கு முன்பதாக தங்களுடைய கைகளை அவர்கள் பலப்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய கரம் உறுதியாக நான் சொல்கிறேன் நம் மீது இருக்கிறது, நம்முடைய சபையின் மீது இருக்கிறது. ஆமென் ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. அநேக முறை எங்களோடு நீ பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. காலையில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களோடு நீ பேசுகிற தேவனாக இருக்கிறீர். உங்களுடைய ரீமா வார்த்தையின் மூலமாக வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்களோடு கூட பேசுகிறீர் கர்த்தாவே. சபையில் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உங்களுடைய கரம் எங்கள் மீது இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். எஸ்ராவின் மீது எப்படி உங்களுடைய கரம் இருந்த பொழுது ராஜா அவன் சொன்னதெல்லாம் கேட்டாரோ, நெகேமியாவின் மீது உங்களுடைய கரம் இருந்த பொழுது எப்படிலாம் ராஜா சொன்னதெல்லாம் கேட்டாரோ, மாத்திரமல்ல அந்த ஜனங்கள் மக்களும் அவனோட கூட இணைந்து இந்த காரியத்தை கட்டினார்களோ, அதே போல் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில் கர்த்தாவே உம்முடைய சமுத்திரம் எங்களை ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, நாங்கள் எழுந்து கட்டும்படியாய் கர்த்தாவே எங்களை பலனளிப்பீராக, எங்களை கைகளை திடப்படுத்துவீர்களாக, திடநளிப்பீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம், போற்றுகிறோம் கர்த்தாவே. உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய எங்கள் சபையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா. ஆனால் உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய என் குடும்பத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை
குடும்பத்தில் கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தின் மூலமாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தணும் கர்த்தாவே. கடைசியில் கர்த்தாவே, நீர் செய்து முடிப்பவர் நீராக இருக்கிறீர். உம்முடைய 7வது விரட்கடையாகி உம்முடைய கரத்தை எங்களுடைய முயற்சிகளின் மீது நீர் வைக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அப்படியாக கர்த்தாவே, ஒரு பெரிய வெற்றியை நீர் தருகின்றவராக இருக்கிறீர் கர்த்தாவே. வேலை செய்து முடிப்பவர் நீராக இருக்கிறீர் கர்த்தாவே. எல்லா துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் கர்த்தாவே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம், நல்ல விஷயம்தான் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எதிராளிகள் வந்து எங்களை குறித்து சாட்சி கொடுக்கட்டும். தேவனுடைய கரம் அவர்கள் மீது இருந்தது. இந்த சபையின் வார்த்தை, சுவிசேஷ சபையின் மீது தேவனுடைய கரம் இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்லட்டும் கர்த்தாவே. இந்த உலகம் சொல்லட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அதை சொல்லுறது மாத்திரமல்ல, இந்த சபைக்குள்ளாக ஓடி வரட்டும் கர்த்தாவே. அநேகருக்கு நீர் வேண்டும் ராஜா. ஆண்டவரே, உம்மை அறியாத அநேக ஒரு ஜனக்கூட்டம் இந்த இடத்துல இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவள் ஒவ்வொருவரும் உம்மை பிடித்துக் கொள்ளணும் கர்த்தாவே, உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஒரு கூட்டம் மக்களோடு நாங்களும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க வேண்டும் ராஜா. அப்படியே எங்கள் ஒவ்வொருவரும் திடப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வேலையில் கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் தேவைகளை கர்த்தரை சந்திப்பீராக கர்த்தாவே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் அவர்கள் மீது இருக்கட்டும் கர்த்தாவே. அவர்கள் எங்கு சென்றாலும் சரி, அவர்கள் வேலைக்கு சென்றாலும், பிள்ளைகள் படிக்க சென்றாலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்கள் மீது இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நீர் அப்படியாக எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறீரே அக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது என்கின்ற அந்த உணர்வினை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருச்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நீர் கொடுத்த இந்த செய்திக்காய் நன்றி தகப்பனே. நன்றி நன்றி நன்றி. எல்லா துதி கனம் மகிமை யாவற்றையும் மீட்பர் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மிகுந்த இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென்.